சபரிமலை போகிற சுவாமிகளுக்காக இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு 20 வருடம் முன்னால் சபரிமலைக்கு போயிருந்தப்போ அங்கே ஃப்ரீ மெடிக்கல் சென்டர் இருக்கும் இல்லையா, அந்த டாக்டரை மீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. மிக வயதான ஒரு டாக்டர் கொஞ்சம் கோபமாக பேசினார் என்கிட்ட. என்ன பேசினார்னா, ஏன் சுவாமி, நீங்கள்லாம் மருத்துவர்கள் தானே, தமிழ்நாட்டில் சொல்லவே மாட்டிங்களா? டயபெட்டிக் பேஷண்ட்ஸு காலில் செருப்பே இல்லாமல் மலைக்கு வராங்க, அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள், இங்கே பாருங்கள் எத்தனை பேஷண்ட் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி காமிச்சாரு. எல்லாரும் அந்த டயபெட்டிக் ஊண்டோடு இருக்காங்க. அவர் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணி விட்டுட்டு இருக்கார். இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். நீங்கள் சபரிமலை போகும்போது செருப்பு போட்டுன்னு போகணும்னு சொல்ல முடியாது. அது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ஒரு ஐயப்பமார்களுடைய கடமை. இப்போ நம்மளோட ஒருத்தர் கூட்டிகிட்டு போகிறோன்னா, அவருக்கு டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா, அவருக்கு காலில் ஏதாவது புண்ணு இருக்கா அப்படிங்கிறத பக்கத்தில் இருக்கக்கூடிய டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கோங்க. அப்படி கால் புண்ணு இருந்தால் ஜாக்கிரதையாக கூட்டிகிட்டு போங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் புண்ணு அதிகமாக இருக்குன்னா பார்த்துக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயிலுக்கு போட்டோம். இல்லை நான் கண்டிப்பாக சபரிமலை தான் போவேன்னு அவர் பிரார்த்தனை இருந்ததுன்னா, அதுக்குள்ளே நம்ம அவருடைய பிரார்த்தனைக்குள்ளே நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு ரப்பர் செருப்பு போட்டுக்கலாம், தோல் வேண்டாம், ரப்பர் செருப்பு போட்டுட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்கியூஸ் வச்சுக்கிட்டு நம்ம அவருக்கு மட்டும் ஐயப்பனை வேண்டிட்டு, அது ஒரு தப்பாக நினச்சோன்னா அதுக்கு ஒரு அபராத காணிக்கையாக ஒரு 1.25 ரூபாய் அங்கே உண்டியலில் போட்டுட்டு அவரை செருப்பை போட்டு கூட்டிகிட்டு போகலாம். அப்படி போனோம்னா அவருடைய காலை காப்பாற்றலாம். இது வந்து ஒரு குருவாகவும் ஒரு மருத்துவராகவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். சுவாமியே சரணமையப்பா.